ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி பூண்டு தொக்கு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்து வச்சிட்டோம்னா 2 மாதம் 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் பூண்டு எடுத்து நல்லா ஒரு 200 கிராம் இருக்கும் பூண்டு நல்லா உரித்து வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் பூண்டுக்கு 100 கிராம் புளி ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு, தண்ணி அதிகமாக இதில் ஊற்றக்கூடாது. இப்போ அந்த புளியை அப்படியே நல்லா ஊறின பிறகு அதை கரைச்சி அந்த சக்கையை மட்டும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். சக்கை அந்த நாரெல்லாம் இருக்கும், கொட்டை இருக்கும், அதெல்லாத்தையும் தனியாக எடுத்துடலாம். தண்ணி ஊற்றாமல் கரைச்சிக்கோங்க. ஊறின புளியை அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சா போதும். அதிகமாக தண்ணி இதுக்கு ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி சக்கையை தனியாக எடுத்துகிட்டு அது நம்ம சாம்பார் கூட மறுபடியும் ஒரு முறை தண்ணி ஊற்றி கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ அந்த பூண்டுலேருந்து கொஞ்சம் பூண்டு தனியாக எடுத்து வைக்கிறேன். மீதி இருக்கிற பூண்டை மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இந்த பூண்டை கொஞ்சமாக இருக்கிறது இப்போ தாளிச்சிக்க போகிறோம். சரிபாதியாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும். என் பிள்ளைங்க பொறுக்கி வைக்கிற பழக்கம் இருக்குது, அதனால் நான் அரைச்சே போட்டுடுறது பெரும்பாலும். நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் அந்த முழுசாக வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற பூண்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் விழுதா. இது தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது, அப்படியே தான் அரைக்கணும். அப்படி அரைப்படலைன்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி சுத்தமாக விடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா மயஞ்சிருக்கு நைஸாக அந்த மாதிரி. இப்போ இதில் போட்டிருக்க பூண்டும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு. நல்லா ப்ரௌனாக வதங்கின பிறகு அது கூட இந்த அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் நிறைய இருக்கிறதுனால அடிப்பிடிக்காது. இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்க புளியும் அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். ஏதாவது 1-2 திப்பு இருந்தால் கூட மசிஞ்சிடும். அதுக்காக இந்த மாதிரி இதையும் அரைச்சி எடுத்துட்டு அது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு புளி கரைச்சலையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொஞ்சம் அப்படியே சுண்டி வரட்டும், வதங்கணும். பூண்டுன்றதுனால கொஞ்சம் லேசாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் நல்லா நிறச்சி கோபுரம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நல்லா நிறச்சி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். காரம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுமோ அந்த மாதிரி கூட சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த துவையல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சொல்லுவாங்கள்ல, அறுசுவையும் நாக்கில் நடனமாடுதுன்னு, அந்த மாதிரி இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், விடவே மாட்டீங்க. அடிக்கடி எப்போல்லாம் பூண்டு விலை குறையுதோ அப்போல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் என் பொண்ணுக்கு ஹாஸ்டலுக்காக செய்கிறதுனால நல்லா சுண்ட வச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நான் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து இது கொஞ்சம் அப்படியே மூடி விட்டுடலாம். நல்லா சுண்டி வரட்டும். நம்ம வீட்டில் இப்போ நம்ம உடனே சாப்பிட போகிறோம், ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து கலந்து விட்டு இறக்கிடலாம். ஆனால் நான் பிள்ளைக்கு ஹாஸ்டலுக்கு கொடுத்து அனுப்புறதுனால கொஞ்சம் இன்னமும் நல்லா சுண்ட வைக்கிறேன். இப்போது 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இனிப்பு, புளிப்பு, காரம் சூப்பராக இருக்குங்க. இந்த நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இது பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. அந்த ரெடி ஆனதுக்கு அடையாளம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த முழுசாக போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பூண்டு அந்த தொக்கில் சேராமல் தனியாக விழுந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம்.
இது உண்மையிலே 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்கள். பூண்டு இப்போ விலையும் குறைஞ்சி தான் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கும்போது பூண்டு வந்து தனியாக விழுந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதுக்கு மேலே சுண்ட தேவையில்லை. இதுவே ஆல்ரெடி கெட்டியாக ஆகிட்ருக்கோம். நம்ம நல்லா ஒரு கரண்டி சாதம் போட்டு ஒரே ஒரு ஸ்பூன் இந்த தொக்கு போட்டு பசைஞ்சு சாப்பிட்டாலே போதும். நிறைய சட்னி மாதிரிலாம் போட்டு சாப்பிட தேவையில்லை. சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.